எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், அடுத்து ஒரு செய்தி. தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக இளைஞர் கூட்டம், அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டு மதிமயங்கிய கூட்டம் பின்னாலே போய்க் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்தின் மார்க்க அறிஞர்கள் சபை வழியாக தமிழக முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளிலும் பிரபலமான நடிகர்களின் பின்புலத்தை நோக்கி போய் உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், தலைமைத்துவத்திற்கான தகுதி அங்கே தெரியவில்லை. பொது வாழ்க்கையில் தூய்மை இருப்பதாகவும் தெரியவில்லை. சொந்த வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள், நாம் அதையெல்லாம் பேசப் போவதும் இல்லை. அது ஒரு வகையில நமக்கு தேவையும் இல்லை. இதற்கு முன்னுண்டான எந்த அரசியல் அனுபவமும் இல்லை. பேசுகிற பேச்சுக்களிலும் எந்த பக்குவமும் இல்லை. வருங்காலத்தில் ஒருவேளை அதிகார மையங்களுக்கு வருகிற போது என்ன செய்யலாம் என்கிற தொலைநோக்கு, தூர நோக்கு பார்வையும் அம்சங்களும் திட்டங்களும் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்பதை தமிழ்நாடு உலமாக்கல் சபையெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இந்த விஷயத்தை ஆழமாய் நாம் யோசிக்கிற போது முதல்ல ஒரு செய்தி, நம்ம அந்த சினிமாங்கிறதுனால இப்ப பேச வரல, ஒரு சினிமா நடிகர் அதனால ஓட்டு போட அப்படியெல்லாம் பேச வரல. பொதுவா சினிமாவுக்கு ஒரு கருத்து உண்டு. நாங்கள் பல 100 முறை சொல்லி இருக்கிறோம். உலமாக்கள் அத்தனை பேருக்கும் சினிமா குறித்த ஒரு செய்தி உண்டு. இதுல நாங்கள் மறுபரிசீலனைக்கோ மறு ஆய்வுக்கோ போக வேண்டிய தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அடித்து உரத்து சொல்லுகிறோம், சினிமா எந்த மனிதனின் வாழ்க்கையும் திருத்தாது. சீர்திருத்தத்திற்கானது அல்ல சினிமா. அது வெறும் பொழுதுபோக்குக்கானது, அது வெறும் டைம் பாஸுக்கானது. அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் என்கிற நிலையில் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டியது. சினிமா ஒருவனை திருத்தாது. ஆனால் சத்தியமாய் சினிமா நிறைய பேரை கெடுத்திருக்கிறது, நிறைய பேரை கெடுத்திருக்கிறது. இதை யாரும் அந்த துறை சார்ந்தவர்களே இல்லை என்று சொல்ல முடியாது. சினிமாவின் உயர்ந்த விருதை பெற்ற ஆஸ்கார் விருது அகில உலகத்தில் சினிமாவுக்கான சிறந்த விருது. அந்த விருதை பெற்ற வில்லியம் குயின்கிற பெண்மணி, இந்த அம்மாவுடைய வார்த்தை, சினிமா இஸ் a ஏரியா ஆஃப் வல்கரிட்டி. அசிங்கமான ஏரியா தான் சினிமா என்பது யார் சொல்றது தெரியுமா? நானும் நீங்களும் அல்ல, தெருவுல போறோம் வர்றவன் அல்ல, 10ஓடு 1 11 அல்ல, சினிமா துறையில் உயரிய ஆஸ்கர் விருதை பெற்ற பெண்மணி சொல்லுவது. அதனால நாம சினிமாவை மாத்திரம் இப்ப காரணமா சொல்ல, அல்லது அவருடைய ஃபேமிலி லைஃப், அது இது சொந்த வாழ்க்கை, அதையெல்லாம் கூட இப்ப காரணமாக சொல்ல வேண்டாம், சொல்லவும் இல்லை, விட்டுறலாம். இது போன்ற சினிமா துறை சார்ந்த சமீபத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நடிகருக்கு பின்னாலே இன்றைக்கு இளைஞர்களினுடைய எழுச்சி நாம் கண்கூடாக இந்த நாட்டிலே பார்க்கிறோம். சமீபத்தில் தான் அரசியல் வருகை. வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த நடிகரை நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்களை தொடர்ந்து கவனித்து வருபவர்கள், தூர நோக்கர்கள் எல்லாம் வாக்களிக்க வேணான்னு சொல்றதுக்கு, அந்த வரிசையில நாமும் சொல்லுவதற்கு 2 மிக முக்கியமான காரணம். ஒரு காரணம், தொடர்ந்து முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிற போங்கு. இத அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. உனக்கு என்ன அப்படி ஒரு காழ்ப்புணர்வு சிறுபான்மை சமுதாயத்தின் மீது? குண்டு வைப்பவன் எல்லாம் தொப்பியும் தாடியும் போட்டிருக்கிறான் என்று மதவாதம் எழுதி கொடுத்த ஒன்றை அஜெண்டாவாக வைத்துக் கொண்டு படம் எடுப்பவன். சமீபத்தில் கசிய விடப்பட்ட படத்தின் காட்சிகளில் குண்டு வைக்கிற போதெல்லாம் பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் சொல்லுவதை போல காட்டுவதற்கு உனக்கு என்ன துணிவு வேண்டும்? மனதில் என்ன வன்மம் வேண்டும்? இந்த அக்கிரமத்திற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு நபர் கூட துணை போய்விடக்கூடாது. நம்மை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பவனும் அந்த சித்தரிப்பதற்கு துணை போவனும் ஓட ஓட அடிக்கப்பட வேண்டும். இதுல முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக இருக்க வேண்டும். அது எந்த இயக்குனரா இருந்தாலும் சரி, எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இந்த நாட்டின், இந்தியாவின், ஏன் உலகத்திலேயே சிறந்த ஸ்டாராக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தை பயங்கரவாதியாக சித்தரிப்பவனுக்கு ஓட ஓட அடித்து விரட்டுவதை தவிர வேறு பாடம் தரக்கூடாது.
அன்பானவர்களே, இரண்டாவது செய்தி, சமீப காலத்தினுடைய அரசியல் வருகைக்கு பின்னால் உற்று கவனிக்கிற போது தமிழகத்தில் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு இங்குள்ள மதவாத சக்திகள் முன்னெடுத்த போது, குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒண்ணுமே பேசாம, சப்தமே இல்லாமல், முதல்ல வெக்க மானம் ரோஷம் இருந்தால் ஒரு நிலைப்பாட்டில் தனது கருத்தை தெரிவிக்க கூட வக்கற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் குறித்து மௌனம் காத்தவர்கள் நிச்சயமாய் மதவாத சக்திகளின் அடிவருடிகள். வாக்களிக்க முடியாது. அவர்களுக்கான வாக்கள் தயவு செய்து யோசியுங்கள். யார் யாரோ ஒரு 40 பேர் 100 பேர் உள்ள கட்சி எல்லாம் கூட திருப்பரங்குன்றத்தினுடைய நேரத்தில் நிறைய வாய் திறந்து இதை கலவர பூமியா மாற்றுவதற்கான ஏற்பாடு என்று பேசினார்கள். குறைந்தபட்சம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட வக்கில்லைன்னா அப்புறம் வேற என்ன தலைமை அது? எனவே சமீப காலத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளில் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டும். இதனால் தான் நடிகர் சம்பந்தமான சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்று சொல்றேன்.